ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 52 வீக் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். அதாவது பார்த்திங்கன்னா 52 வாரங்கள் நம்ம சேமிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சேமிக்க போகிறது இல்லை. வாரம் 20 ரூபா மாதிரி தான் நம்ம சேமிக்க போகிறோம். இப்படி வாரத்தில் ஒரு நாள் 20 ரூபா நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதிக பணம் சேமிக்கலாம். இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் சேமிக்க முடியும். அதாவது ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், யார் வேணும்னாலும் பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் தாராளமாக பண்ணலாம். இது சேமிக்கவே முடியலை, என்னால் கொஞ்சம் கூட பணத்தை மிச்சப்படுத்த முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நமக்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1 இயரில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிச்சிருவேன், இல்லை ஒரு 6 மந்த்ஸில் என்னால் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் இருக்கணும். இலக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கு நோக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும், பயணம் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்தால் பார்த்தீங்கன்னா டெய்லி சேவ் பண்ண முடியும். ஒரு சில பேர் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி எந்த விதமான சம்பளம் உங்களுக்கு வருதோ அந்த விதமான சம்பளத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். 1 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச தொகையை சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், வாரத்தில் 20 ரூபா நம்ம சேமிக்க போகிறோம். இந்த 3 விஷயத்தையுமே எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம 52 வீக்ஸ் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த 52 வீக்ஸையுமே நான் இந்த மாதிரி காலம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம எந்த வீக்கில் பணம் போட்டிருக்கோம், எந்த வீக்கில் பணம் போடலை அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்ஸ், அதாவது வாரங்கள் நம்ம எவ்வளோ பணம் போட போகிறோம் அப்படின்றது, சேவிங்ஸ் ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம் அப்படின்றது. முதல் வாரம் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 2வது வாரம் 40 ரூபா, 3வது வாரம் 60 ரூபா, 4வது வாரம் 80 ரூபா, 5வது வாரம் 100 ரூபா, 6வது வாரம் 120 ரூபா, 7வது வாரம் 140 ரூபா, 8வது வாரம் 160 ரூபா, 9வது வாரம் 180 ரூபா, 10வது வாரம் 200 ரூபா. நீங்கள் என்ன 20 ரூபா சொன்னீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 20 ரூபா முதல் வாரம் 20 ரூபாவும், 2வது வாரம் அது கூட 20 ரூபா கூடுதலாகவும் எடுத்து வைக்கணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 20 ருபீஸு. இப்போது ஒரு 20 20, 20 40 அந்த மாதிரி தான். இந்த மாதிரி சேமிக்கிறப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வாரம் தான் எடுத்து வைக்க போகிறோம், டெய்லி கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு நினச்சி நம்ம சேமிக்க போகிறோம். இப்படி சேமிக்கிறப்போ நம்மளால் அதிக பணம் சேமிக்க முடியும் இல்லைங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 11வது வாரம் 220 ரூபா, 12வது வாரம் 240 ரூபா, 13வது வாரம் 260 ரூபா, 14வது வாரம் 280 ரூபா, 15வது வாரம் 300 ரூபா, 16வது வாரம் 320 ரூபா, 17வது வாரம் 340 ரூபா, 18வது வாரம் 360 ரூபா, 19வது வாரம் 380 ரூபா, 20வது வாரம் 400 ரூபா. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 வீக்ஸில் ஓரளவுக்கு அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 400 ரூபா வரைக்கும் வந்துடும். அடுத்த வாரம் சரியாது, அடுத்த 10 வாரம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களால நிறைய பணம் சேமிக்க முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சேமித்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் முடியுமா முடியாதான்றது நமக்கே தெரியும். நம்ம எதுவுமே பண்ணாமல் என்னால் சேமிக்க முடியல, கொஞ்சம் கூட மிச்சப்படுத்த முடியல அப்படின்னு நாமே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே முடியாதா. ஃபஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது சின்ன சேவிங்ஸாகவே இருந்தாலும் பரவாயில்ல, 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப அது உங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா பழக்கமாயிடும் இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு சேவிங்ஸை பண்ணாலுமே நம்ம அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பழகிரும். இப்போ 21வது வாரம் பார்த்திங்கன்னா 420 ரூபா, 22வது வாரம் 440 ரூபா, 23வது வாரம் 460 ரூபா, இப்படி பார்த்திங்கன்னா 30வது வாரம் 600 ரூபா வந்துடுச்சு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 10 வாரத்தோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 1100 ரூபா. அடுத்து 2வது 10 வாரத்தோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா
3100 ரூபா. 30வது வாரத்தோட பார்த்தீங்கன்னா 5100 ரூபா. பார்த்துக்கோங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. 31வது வாரம் 620 ரூபா, 32வது வாரம் 640 ரூபா, 33வது வாரம் 660 ரூபா, 34வது வாரம் 680 ரூபா, கடைசியில் பார்த்தீங்கன்னா 40வது வாரம் 800 ரூபா நம்ம வந்து போடுறோம். 41வது நாள் 820 ரூபா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ், அதாவது 52வது வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம 1040 ரூபா வந்து போடுற மாதிரி இருக்கும். இருக்க இந்த லாஸ்ட்டு வந்துட்டு 22 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிக அமௌண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் அதிகமாக இருக்க அமௌண்ட்டை சம்பளம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ சம்பளம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5ஆந்தேதி கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதாவது இப்போ 52வது வாரம் பார்த்தீங்கன்னா 1040 ரூபா. இந்த 1040 ரூபாயுமே நீங்கள் சம்பளம் வந்த முதல் வாரமே எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, போக போக வந்து அமௌண்ட் வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க அமௌண்ட்டை சம்பளம் வந்தோன்னே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சிரமம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் போக போக நீங்கள் வாரம் ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு போகிறதே வந்துட்டு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 52 வீக்ஸ் வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 20 ரூபா மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 27,560 ரூபா இருக்கும். வாரம் 20 ரூபா சேமிக்கிறோம். அந்த 20 ரூபாவை வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படி சேமிக்கிறோம். அந்த மாதிரி சேமிக்கிறப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா 27,560 ரூபா வந்து சேமிக்க முடியும். எல்லாராலையும் சேமிக்க முடியும். முதல்ல வந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணாமலே என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களாலே வந்துட்டு சேமிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு சேமிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கணவன்மார்களுக்கு தெரியாமலே நிறையா சேவிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. நான் கூட அப்படி தான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட்ட தொகை நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களாலே வந்துட்டு முடியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு இந்த 20 ருபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சேவிங்ஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக வந்துட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சேவிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது மெத்தடு படி சேமிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.